அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணி ஹை கட்டாக இருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. பட் எக்ஸாக்டாக ஹையும் கட் ஆகிட்டு லோவும் கட் ஆயிருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம், டைமிங் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் ஹை எண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான ஹை, அதுலேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் கேப்சர் பண்ணியிருக்கலாம். எவ்ரி நம்பர்ஸ் சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்டாக இருக்காங்க. பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த 20th நவம்பருக்கு கீழே மார்க்கெட் இருக்க வரைக்குமே நமக்கு ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண பிஃபோராக நம்ம ப்ரொவைட் பண்ண அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி நமக்கு T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. ப்ரீவியஸாக வீடியோ நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது அது நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாகவும் அது ஒரு லோவாகவோ இல்லை அது ஒரு ஹையாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி நமக்கு ஒரே இடத்துல வந்ததும் இல்லாமல் T=N செட்டப்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த ஹை கட் ஆனதும் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் தேர்ட் அப்சைட் லெவல் வரைக்குமே போயிட்டு அகெயின் நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இதனுடைய ஹையில் மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஹையும் கட் ஆயிருந்தாங்க, அகெயின் லோவும் கட் ஆயிருந்தாங்க. நிஃப்டியில் சொன்னபடியே ஹை கட் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரிவர்சல் நமக்கு பெரிய ஒரு பாயிண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த இடங்கள் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் மல்டிபிள் டைம் நமக்கு கேண்டில்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் 59,131 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு எக்ஸாக்டாக ஃபால், இதுவுமே நமக்கு நல்ல ஒரு ஃபால் அண்ட் சப்போர்ட் ஏரியாவாக கொடுத்துருந்தாங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் தான், இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்சஸ்க்குமே இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது சென்சஸ்கினுடைய 5 மினிட் சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நம்மளுடைய நம்பர்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு அப்சைட் லெவலான 85,349 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் இருந்தே நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ மார்க் பண்ணி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் பேங்க் நிஃப்டி நமக்கு T=N செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி டைமிங்
டைமி கேண்டில் வந்து எப்போ வராங்க, மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டியினுடைய அந்த டைம் ஃப்ரேம் 10:15 to 10:30 அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லை சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸினுடைய மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும், மொமெண்டம் கேண்டிலுடைய ரீசன் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸாக இருக்கும். எந்த டைம் ஃப்ரேம் படி நமக்கு வராங்க அப்படின்னா, மிட் செலக்ட் வந்து மிட் சிபி நிஃப்டி வந்து ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கம்மிங் 2 days ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து அரௌண்ட் வந்து ஒரு 81 rupeesல எடுத்து ஒரு புட் ஆப்ஷன் ஃபார் ஹோல்டிங் ஹீரோ ஆர் ஜீரோ கம்ப்ளீட்டாக மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே, மோர் தென் 3x வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அபோவ் 81ல எடுத்தது இன்னைக்கு மோர் தென் 200 வரைக்குமே இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிஃப்டியுமே வந்து நமக்கு 26,100 புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மல்டிபிள் டைம்ஸ் அந்த 64 அப்படிங்கிறதுலேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்னைக்கு கால் ஆப்ஷன் வந்து நமக்கு புட் சைட் நம்ம எடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு மோர் தென் டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்ம என்ன பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் இவிட லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு வந்து லாஸ்ட் வீக்கினுடைய வீடியோலேயே நம்ம சொன்ன விஷயம் வந்து இந்த வீக் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு குரூஷியலான வீக். நாட் ஓன்லி திஸ் வீக், எவ்ரி மந்த் வந்து த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி வீடியோவில் சம் டிப்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் உங்களுடைய கரியரில். எவ்ரி மந்த் த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த மார்க்கெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 20ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும் வை வி ஆர் சூஸிங் திஸ் டேட் அஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, ரொம்ப மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து 28 நவம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. பட் பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து நமக்கு மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸில் தான் க்ளோஸ் ஆகலே தவிர்த்து ஈவன் தோ நமக்கு இன்னைக்கு வந்து கிளியராக நமக்கு ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த டேட்டான இந்த 14th நவம்பருக்கு அபவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஹோப் அப்படின்னு சொல்லலாம். பட் மார்க்கெட்டில் இதுக்கு அப்புறமாக லாங் அப்படிங்கிறத வந்து கம்மிங் 25th நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25th நவம்பர் for Bank Nifty, 26th November for Nifty. இந்த ரெண்டு டேட்டுமே 25th நவம்பர் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் 26th நவம்பர் ஃபார் நிஃப்டி. இந்த 2 நவம்பருடைய டேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. மல்டிபிள் டைம் சைக்கினுடைய காம்பினேஷன் வந்து டேட் வந்து 25th அண்ட் 26. அது மட்டும் இல்லாமல் இந்த 25th வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்கு. மந்த்லி எக்ஸ்பெரியும் பேங்க் நிஃப்டியினுடைய மல்டிபிள் டைம் சைக்கிள் டேட்டும் வரும் பொழுது இது மாதிரியான டேல நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ, பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி, நமக்கு பெரிய கேண்டிலாக கொடுக்கல, சின்ன கேண்டிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் சரி, ஒன்ஸ் வந்து அந்த ஹை அண்ட் லோவை பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த 25th அண்ட் 26 கேண்டில் கம்மிங் டேஸ்ல ட்ரெண்டை டிசைட் பண்றதுமான ஒரு டேட். மேபி இது ஒரு 25th கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஃபர்தராக நமக்கு லோ கட் ஆனாங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுடைய ஷார்ட் பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இல்லை ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லாங் பொசிஷன் அப்படிங்கிறது போகலாம் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து நமக்கு 26 அப்படிங்கிறது ஒரு டேட், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கம்மிங் டேஸில் மேபி டிசம்பர் மந்த் நமக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். 25th அண்ட் 26 அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். as of now இந்த இடங்கள் எடுத்த ஷார்ட் வந்து ஸ்டில் வந்து ஹோல்டிங். ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த 25th அண்ட் 26க்கு அபவ்ல க்ளோஸ் ஆகும் பொழுது அதை நம்ம க்ளோஸ் பண்ணலாமே தவிர்த்து as of now நமக்கு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டில் இன் ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணல, நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம், நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேல வந்து அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் இது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஐடி செக்டார் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இல்லை அதனுடைய வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனுடைய வேலிடிட்டி வந்து 2 days வந்து நடக்கலாம், டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. இந்த டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேக்குள்ளாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த 2 days அப்படிங்கிறது வந்து டியூஸ்டே வெனஸ்டேல வந்து இந்த 25th ஃபார் பேங்க் நிஃப்டி, 26 ஃபார் நிஃப்டி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டும் சேர்ந்து வரும் பொழுது அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டும் சேர்ந்து வராங்க, மந்த்லி எக்ஸ்பைரியும் சேர்ந்து வராங்க, ஐடி செக்டாரும் சேர்ந்து வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பி ரெடி அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லலாம், பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் த மார்க்கெட். இது அப் சைடாகவும் இருக்கலாம், டவுன் சைடாகவும் இருக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் we are in short, but இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ல தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பை சான்ஸ் நமக்கு நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, இல்லை நமக்கு டைமிங் கேண்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரோடேல வந்து நம்ம லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணலாமே தவிர்த்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் 25th and 26 ஆஃப்டர் த டேட் யூ வில் டிசைட் த ட்ரெண்ட். அதுக்கப்புறமாக நமக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக நம்ம லாங் பொசிஷன் போகிறதுக்கும், இல்லை ஃபர்தராக நமக்கு டவுன் வராங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நோ 25th and 26 நவம்பர் இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த டேட் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொவைட் பண்ண நம்மளுடைய ஹெச்பிடி இம்பார்ட்டன்ட் டேட், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியில் சொன்னபடியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த 20th நவம்பர் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஷார்ட் சைன். அகெயின் வந்து நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தானே, இது மாதிரியான இம்பார்ட்டண்டான டேயில் ஒரு ஹை ஃபார்ம் ஆகுறாங்க இல்லை ஒரு லோ ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டேயில் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 25th and 26 நம்ம சொன்னபடியே ஒரு இம்பார்ட்டண்டான டேட். நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது, ஐடி செக்டாருடைய தாக்கமும் நம்மளுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ பி வித் த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி கம்மிங் டேஸில் நமக்கு இந்த 14th நவம்பருடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய 4 இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 25th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 25th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 25th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 25th நவம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes ஆயினில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 25th நவம்பர் ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ், ஐடி டெலிகாம் இதெல்லாமே வந்திருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஐடி செக்டார் எப்பலாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஒன் சைட் ரேலியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இல்லை அப்படின்னாலும் எனக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 5 minutes படி 25th நவம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். லாஸ்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும்.
மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.